அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ரொம்பவே முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தேய்பிறை பிரதோஷமும் சிவராத்திரியும் இரண்டுமே ஒன்றாக வருகிறது. ஏன்னா இந்த பிரதோஷமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள், சிவராத்திரியும் இது மாதம் வரக்கூடிய சிவராத்திரி. இது இரண்டுமே நாம சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இது இரண்டும் நாளை ஒரே நாள்ல வருகிறது. இந்த சக்தி வாய்ந்த நாள்ல திருமூலர் அருளிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த மந்திரம் எப்படி சொல்லணும், இந்த நாள்ல நாம எப்படி சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நாளைய நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த தேய்பிறை பிரதோஷம் சிவராத்திரி அப்படி எல்லாமே ஒன்னா நம்மளுக்கு ஒரே நாள்ல வருது. இப்படி அபூர்வமாக வரக்கூடிய சேர்க்கை நாள்ல சிவனின் அதிசக்தி வாய்ந்த திருமூலர் அருளிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதாவது தீராத நோய்கள், ஏதாவது ஒரு நோய், நாம பல ஹாஸ்பிட்டல்ஸ் போய் சித்தாவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எதுவுமே சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை நான் என் வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரேன், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நானும் அடுத்தவங்களை போல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்வதனால் நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நீண்ட காலமாக நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். அப்படி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நீங்க கோவில்ல போய் இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா தாராளமா சொல்லலாம். வீட்டில் இருந்து சொல்றீங்க அப்படின்னா பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு தரையில ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சிட்டு அதற்கு மேல கிழக்கு அல்லைனா வடக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணலாம். இப்போ நாங்கள் வீட்லேயும் இல்லை, கோயிலுக்கும் போக முடியாது, டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அந்த டைம்ல நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறவங்களும் சரி, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில இப்ப பல பிரச்சனைகள் நம்மளை பந்து போல தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கு. அப்படி அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா நாளைய தினத்துல வரக்கூடிய பிரதோஷ கால நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள். அதே மாதிரி அங்க 2 தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தான் கோவில்ல சொல்லலாம், வீட்டுல சொல்லலாம், இல்ல எங்க வீட்டிலேயே சிவலிங்கம் இருக்குது, நாங்க அந்த பிரதோஷ நேரத்துல வீட்டுல அபிஷேகம் பண்ணி நாங்க வீட்டுல வழிபாடு செய்வோம் அப்படின்னாலும் அந்த நேரத்திலையும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு 3 தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்வோம். அம்பாள், பெருமாள், சிவன், பிரம்மர் அப்படின்னு நம்ம எல்லா தெய்வங்களை வழிபட்டாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே வரத்தை அள்ளி கொடுப்பவர் தான் சிவபெருமான். யாரு கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்க அப்படின்னு யோசிக்காம வரத்தை வாரி வழங்கி கொடுப்பவர் சிவபெருமான். இவர் நிறைய வரங்களை கொடுத்துட்டு இவரே சிக்கல்ல மாட்டிக்குண்டான சூழ்நிலைகள்லாம் அமையும். அந்த அளவுக்கு ரொம்பவே மிக மென்மையான மனம் கொண்டவர் சிவபெருமான். யார் ஒருவர் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து முறைப்படி சிவனை வழிபாடு செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில அடுத்த பிறவி அப்படிங்கிறதே கிடையாது. டைரக்டா அவங்க கைலாசம் போயிருவாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் பிறவி அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரதோஷ கால நேரத்துல நம்ம சிவனை வழிபட்டோம்னா தீராத நோய்கள் தீரும். இந்த பிரதோஷமே சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு கொண்டு நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் அவர் நடனம் புரிவார். அந்த நேரம்தான்
4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ நேரமாக வழிபாடு செய்கிறோம் சிவபெருமானை. அப்போ இந்த நேரத்தில் வழிபாடுகள் நீங்கள் சிவனை செய்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சிவனை பார்த்து வழிபாடு செய்யாமல் அந்த நந்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நந்திக்கு பின்னாடி நின்று அந்த 2 கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்யுங்கள். இதுதான் சூட்சமம். எல்லாருமே நாம போய் பிரதோஷத்துக்கு நாங்கள் சாமி கும்பிடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடந்தபாடு கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த சூட்சமத்தையும் சேர்த்து செய்யுங்கள். சிவனை டைரக்டாக அப்படியே போய் நீங்கள் வழிபாடு செய்யாமல் நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் சிவனை பார்த்து தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தை தான் நீங்கள் 108 முறை சொல்ல வேண்டும். இப்போ நீங்கள் கோவிலில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முறையை நீங்கள் பார்த்து வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு சிவன் கோவிலில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணணும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து விட்டு அதற்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இப்படி பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வரக்கூடிய நாளைய தினத்துல அதிசக்தி வாய்ந்த திருமூலர் அருளிய இந்த திரு மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும். மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அதை நான் மறந்துட்டேன். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினையமாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்னை சிவகதி தானே அப்படின்னு திருமூலர் அருளிய இந்த திரு மந்திரத்தை நாளைய தினம் சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக இருக்கக்கூடிய துன்பங்கள், பல பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். தீராத நோய்கள் தீரும். மன நிம்மதி கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவை இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது. இந்த மன நிம்மதி நம்மளுக்கு எப்படி வரும்? நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் அப்பாடா அப்படின்னு ஒரு மூச்சு விட்டு உட்காருவோம். அதுதான் நிம்மதி. அப்போது அந்த நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம்னு தெரியாமல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தாண்டி அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தான். அவரை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பொண்ணை கொடுக்க மாட்டாரு, பொருளை கொடுக்க மாட்டாரு, நிம்மதியை கொடுப்பாரு, தீராத நோய்களை கொடுப்பாரு, நீண்ட ஆயுளை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்த்துவார் சிவபெருமான். அதிசக்தி வாய்ந்த திருமூலர் அருளிய இந்த திரு மந்திரத்தை நாளைய தினம் 108 முறை பாராயணம் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மாதவிடாய் காலத்தில் இருக்கிறவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க, இவங்க யாருமே சொல்லக்கூடாது. அசைவம் சாப்பிடுவார்கள்னா அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். நாளைய தினம் 108 முறை சொல்லுங்கள். நிச்சயம் சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார்